ஜெனரலாக யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல டவுட்ஸ் இருக்கும். பல வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் டவுட்ஸு, கன்ஃபியூஷனு, இதை பண்ணலாமா, அது பண்ணக்கூடாதா, இந்த புக் வாங்குறதா, அந்த புக் வாங்குறதா, இன்ஸ்டியூட் சேர்றதா, வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டவுட்ஸ் இருக்கும். ஒரு வழியாக எல்லாத்தையும் முடித்து சரி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜேர்னி டைமில் இந்த உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆர் வாட் எவர் இட் இஸ், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், ஏதோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உங்களோட கோலை நோக்கி போயிட்டுருக்கீங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கீங்க, லாங் டேர்ம் கோல்ஸும் நிறைய வச்சுருக்கீங்க. இதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த டைமில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கேர்ஃபுல்லாக அதை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸும் கரெக்டாக முடிப்பீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும், அண்டு நீங்கள் நினச்சதை கரெக்டாக பண்ணி முடிப்பீங்க, ரிலாக்ஸாக இருப்பீங்க, ரொம்ப ஹார்டாகலாம் தெரியாது. ஸோ ரொம்ப ஹைப்பை க்ரியேட் பண்ணாமல் நம்ம மேட்ருக்குள்ளே போவோம். ஆல்ரெடி தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க, அதாவது டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா நாம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளுக்கு என்ன தேவையோ அதில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஒழுங்காக படிப்போம், போர்ஷனை முடிப்போம், கண்டிப்பாக சர்வீஸ் வாங்குவோம். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி இருக்குது? மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு எதில் வருது அப்படின்னா உங்கள் கையில் வச்சுருக்கிற மொபைல் ஃபோன். நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிற இந்த மொபைல் ஃபோன் மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு அதிகமாக க்ரியேட் ஆகும். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நம்ம வந்து அதிகமாக வெளியவும் போக மாட்டோம், அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். யூபிஎஸ்சி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தான் உட்காந்துட்டு இருப்போம், ஒன்றும் ப்ராப்பராக பண்ண மாட்டோம். இதை எதுக்கு வந்து கெடுக்கும் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் வந்து என்டையராக ஸ்பாயில் பண்ணிடும். நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எங்கே நடக்கும் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் தான் நடக்கும், மெயினாக சோஷியல் மீடியா. ஸோ ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஜேர்னியில் எல்லாத்தையும் எப்படி பார்த்து பண்ணி எது நமக்கு கரெக்டாக இருக்குமோ, எது நம்மளுக்கு சரியாக இருக்குமோ, எது ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமோ, நம்ம கொடுக்குற காசுக்கு எது குவாலிட்டியாக இருக்குமோ, இதெல்லாம் பார்த்து பண்ணிவிட்டு இந்த ஒரு விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக விட்டிங்க அப்படின்னா மொத்தமாக இது கொலாப்ஸ் பண்ணிடும். அதுதான் வந்து பாயிண்ட்டு. இந்த சோஷியல் மீடியா, இந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையான இடத்துல மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத இடத்துல மொபைல் ஃபோனை கூட வேணாம். ஸோ அது உங்களோட டைம் எல்லாம் கன்சியூம் பண்ணிக்கும். இதனால உங்களோட கோல் தள்ளி போக நிறைய சான்சஸ் இருக்குது. டிஸ்ட்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது. என்னையே கூட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நடந்துக்கலாம். எனக்கெல்லாம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்குது. நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதிலிருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸுமே இது வரைக்கும் வந்து கிடைச்சதில்லை. ஸோ நானே என்னை எவால்வேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ண வேணாம். இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனோட இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கவே கூடாது. மெயினாக டைம், அந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், யூபிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா பணம் தேவையில்லை, டைம் தான் தேவை. டைம் இஸ் கோல்டு. அந்த கோல்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அது இருந்தாவே போதும். யூபிஎஸ்சி மட்டும் இல்லை, அதை விட பெருசாக என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். பட் அந்த டைமை கரெக்டாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன், இந்த சோஷியல் மீடியா ஆப்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னே சொல்ல, யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது தான். அதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிடைச்சிது. பட் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நமக்கு நல்ல விஷயங்கள் அதுலேருந்து தேவை. பட் அது ஒரு லெவலை தாண்டி போகும்போது அதுவே கெட்டதாக நடக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயமா மாறும். அதுவே அதிக டைமை கன்சியூம் பண்ணும். அந்த லெவலுக்கு தான் போகக்கூடாது அப்படின்றான். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் மார்னிங் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு 1 hour, 1/2 hour, ஏதோ ஒரு எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை டச் பண்ணுற வேலை அதெல்லாம் இருக்க வேணாம். அண்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இனிஷியல் டைமில் வந்து எடுத்த உடனே 1 மணி நேரம் அப்படின்னு இருக்க வேணாம். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு 1/2 hour முன்னாடி வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் போக உங்களுக்கு வந்து பழகிடும். ஸோ அந்த டைமில் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வேறு ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து படிக்கலாம். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஸோ இல்லை மோட்டிவேஷன் புக்ஸு, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு 1/2 hour ஏதாவது
அப்பார்ட் ஃப்ரம் யூபிஎஸ்சி. ஸோ சும்மா படிக்கலாம். மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ எந்தளவுக்கு இந்த சோஷியல் மீடியா ஆப்லேருந்து தள்ளி இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. உங்களோட கோலில் நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக இருக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நான் வந்து கரெக்டாக வந்து ஸ்டடீஸில் ஃபோக்கஸாக இருப்பேன். கரெக்டான டைமில் 1 மணி நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா என்ன வேணால் அந்த மொபைல் ஃபோன் பண்ணுவேன், என்ன வேணால் யூஸ் பண்ணுவேன். அண்ட் கரெக்டாக மறுபடியும் பேக் டு ஸ்டடி வந்துடுவேன். அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. பட் இந்த டிஸ்ட்ராக்ஷன் இதில் மாட்டிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் பெட்டர் நீங்கள் ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் உங்களோட கோல் ஏதாவது ஒன்று அஃபெக்ட் பண்ணுது, அது பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஸோ யாராவது ஒருத்தரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க, உங்களோட நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி அதுக்கு வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வந்து உங்களுக்கு அதுக்கு இடையூறாக இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, யோசிக்காமல் வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருப்பீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும், டோட்டலாக உங்கள் மைண்ட் ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சது. யார் உங்களுக்கு வேணும், யார் உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறத இப்போவே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸை தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். எந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம இருக்கணும், எந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம இருக்கக்கூடாது, எந்த மாதிரி பீப்புள் நமக்கு செட் ஆகும், யார் கூடலாம் இருந்தால் நம்ம க்ரோ ஆகலாம் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் வந்து டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதனால் கரெக்ட் பீப்புளை சூஸ் பண்ணி அவங்க கூட இருங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வேறு மாதிரி வந்து போய் நிற்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் போகணும். அதனால் நல்ல பீப்புள், கரெக்டான பீப்புள் உங்களோட கோலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, நெகட்டிவாக பேசாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீ எல்லாம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, உன்னால இது முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லை, அவாய்ட் பண்ணி விடுங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக வராது. மெயினாக உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா இந்த சோஷியல் மீடியா மட்டும்தான். அதை ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவை வச்சு யூபிஎஸ்சி படிக்க முடியும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் புக்ஸை நீங்கள் திரும்ப திரும்ப படிங்க. புரியல அப்படின்னா கூகுள் சர்ச், அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் நிறைய இருக்கு இல்லையா, மெயினாக அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதுதான் வந்து இருக்கிற டைமை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கிடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் உங்களோட கோலை நோக்கி வந்து போயிட்டே இருங்க. இந்த சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற டைமை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல விதமாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இது முக்கியமான டிப்ஸ். நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு டைம் வேஸ்ட்டே ஆகாது. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். அந்த டைமை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாலிட்டி வரல அப்படின்னா பாலிட்டி ஈஸி சப்ஜெக்ட் தான். பட் அது வரலாம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour நீங்கள் சோஷியல் மீடியாவில் வேஸ்ட் பண்ணது இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 mark கிடைச்சா, ஒரு 1 mark கிடைச்சாவே அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த டைமை சாப்பிடக்கூடிய விஷயம் தான் இந்த மொபைல் ஃபோன், இந்த சோஷியல் மீடியா. ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமான டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இதை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் ஆகலை அப்படின்னா கரெக்டாக படிச்சுட்டு போவீங்க. ஓகேங்களா? அண்டு ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ரிகார்டிங் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், உங்களுக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் தேவை, உங்களுக்கு ஒரு பாத் தேவை, ஒரு கைடன்ஸ் தேவை அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். I will answer, and I hope this video is very helpful for you, and thanks for watching. Keep reading. Bye bye.